தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சலிவன், முன்னாள் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கர்ட் எம் சேம்பெல் ஆகியோர் இந்திய அமெரிக்க உறவை மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து அவர்கள் தெரிவிக்கையில், தற்போதைய சூழலில் இரு நாடுகளின் உறவு முன்னெப்போதும் காணாத அளவுக்கு சரிவை சந்தித்துள்ளதாகவும் இது அமெரிக்காவுக்கு பெரும் இழப்பாக அமையக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக 50% வரி விதித்தது தவறான நடவடிக்கை என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது பேச்சுவார்த்தைக்கு முன்னதாகவே தேவையில்லாத அழுத்தமாக இருந்ததாகவும் அமெரிக்க அதிகாரிகள் இந்த நிலையை இந்தியாவுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். அமெரிக்கா இந்தியா உறவு கடந்த காலங்களில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் தாக்கத்தை குறைப்பதில் முக்கிய பங்கு வகித்துள்ளது. ஆனால் தற்போதைய நிலைமையில் சீனாவுடனும் ரஷ்யாவுடனும் இந்தியா நெருக்கம் காட்டுவது அமெரிக்காவுக்கு பெரிய சவாலாக மாறக்கூடும். சமீபத்தில் சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோருடன் பிரதமர் நரேந்திர மோடி காட்டிய நட்பு அமெரிக்காவை அச்சுறுத்தும் சைகை எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் பயங்கரவாதம் மற்றும் அணு ஆயுதம் கட்டுப்பாட்டு போன்ற விஷயங்களில் பாகிஸ்தானுடன் உறவை பேணுவதை விட இந்தியாவின் எதிர்கால நலன்களை முன்னிறுத்துவதே அவசியம் என்று தெரிவித்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளில் அமெரிக்காவின் மிக முக்கிய சர்வதேச கூட்டாளிகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்துள்ளது. எனவே தற்போதைய நிலை தொடர்ந்தால் அமெரிக்கா தனது முக்கியமான கூட்டாளியை இழந்து சீனாவுக்கு புது வாய்ப்புகளை திறந்துவிடும் அபாயம் உள்ளதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர்.